ஒரு தாயின் அன்பு. காட்டுத்தீயின் சீற்றம் அந்த அடர்ந்த புதரை சூழ்ந்திருந்தது. வெப்பத்தின் உக்கிரம் தாங்க முடியாமல் அங்கிருந்த பறவைகளும் விலங்குகளும் தத்தம் உயிரை காக்க நாலாபுறமும் சிதறி ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் காய்ந்த சருகுகளுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய கூட்டில் ஒரு தாய்வாத்து மட்டும் அசையாமல் அமர்ந்திருந்தது. நெருப்பு மெல்ல மெல்ல அவளது இறக்கைகளை நெருங்கியது. வானத்தில் உயரே பறந்து தப்பித்துச் செல்ல அவளுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் அவளது வயிற்றின் அடியில் கதகதப்பாக இருந்த அந்த 12 முட்டைகள், அவை இன்னும் உயிர் பெறவில்லை. தான் நகர்ந்தால் அந்த முட்டைகள் நெருப்பிற்கு இரையாகிவிடும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் சந்ததி அழியக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் அவளது மனதில் ஓடியது. நெருப்பு அவளது உடலை சுட்டெரித்தது. புகை அவளது சுவாசத்தை அடைத்தது. வலி தாங்க முடியாமல் கண்கள் கண்ணீரை சிந்தின. ஆனால் அவள் தன் சிறகுகளை இன்னும் பலமாக முட்டைகளின் மீது போர்த்தி அணைத்துக் கொண்டாள். சுற்றியிருந்த உலகம் கரிக்கட்டையாக மாறிக்கொண்டிருந்தபோது அந்த தாய் மட்டும் ஒரு தியாகத்தின் சிலையாக அங்கேயே நிலை பெற்றாள். தியாகத்தின் பலன். சில மணி நேரங்களுக்குப் பிறகு தீ அணைந்தது. மீட்புக் குழுவினர் அந்த பகுதியை சோதனையிட்டபோது கருகிப்போயிருந்த ஒரு வாத்தின் உடலை கண்டனர். அதை மெல்ல நகர்த்தியபோது அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் உறையச் செய்தது. கருகிப்போன அந்த தாயின் உடலுக்கு அடியில் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் 12 முட்டைகளும் பாதுகாப்பாக இருந்தன. அந்த தாய் மடிந்து போயிருந்தாலும் அவளது அரவணைப்பு அந்த முட்டைகளுக்குள்ளிருந்த உயிர்களை காப்பாற்றியிருந்தது. நீதி. இந்த காணொளி நமக்கு உணர்த்துவது ஒன்றேதான். அன்பு என்பது வெறும் சொல்லல்ல, அது தன்னலமற்ற தியாகம். இறைவனின் கருணையில் 1% மட்டுமே இந்த உலகிற்கு வழங்கப்பட்டுள்ளது என்கிறது ஒரு செய்தி. அந்த 1% கருணையே ஒரு தாயை தன் உயிரை கொடுத்து தன் குஞ்சுகளை காக்க வைக்கிறது என்றால், மீதமுள்ள 99% கருணையை கொண்ட இறைவன் எவ்வளவு அன்பானவனாக இருப்பான்?